வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாக சொல்ற, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். யார் அது? நான் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாள் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், நான் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலை வேளை, நான் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவேன், கன்மலையின் அரண்கள் எனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் தெளிவாக, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலையின் அரண் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்போ உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சு நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, அநேக சூழ்நிலைகள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள் இந்த ஆண்டிலே உண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆண்டு பிறந்துச்சு, எங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இல்லையா, தேசத்தில் போராட்டம் இல்லைன்னா கர்த்தர் நிச்சயமா சொல்றார், என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண தேர்வார். ஹல்லேலூயா. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். நல்லா தெரிஞ்சுங்க.